ஆண்டிப்பட்டி தொகுதியில் தங்க தமிழ்ச்செல்வனை ஆதரித்து நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பரப்புரை செய்வதை நேரலையில் இப்போது பார்க்கலாம். அவன் சார்ந்திருக்கின்ற அந்த குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்திற்கு அடிப்படை ஆதாரமாக அமையும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சிந்தித்த காரணத்தினால் இன்றைக்கு ஆரம்ப கல்வியிலிருந்து இலவச கல்வியிலிருந்து இலவச பாடப்புத்தகத்திலிருந்து இலவச சீருடை வருடத்திற்கு 4 தந்து இலவச காலனி தந்து இலவச பை தந்து இலவச பஸ் பாஸ் தந்து இலவச சைக்கிள் தந்து ஜாமெட்ரி பாக்ஸ் கலர் பென்சில் அட்லாஸும் தந்து உலகளாவிய அறிவியலில் மாணவ செல்வங்கள் தேர்ச்சி பெற வேண்டும் என்று 18,000 விலைமதிப்புடைய மடிக்கணினி லேப்டாப்பையும் இல்லாத பொருளாக தந்து 16 வகையான கல்வி உபகரணங்களை அவன் கையிலே கொடுத்து படிக்க வைத்து பட்டம் பெற வைத்து இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் கல்வியில் மிகப்பெரிய புரட்சியை பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொண்டு இதனால் மாணவர்களுடைய சேர்க்கை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கூடியிருக்கிறது. மாணவருடைய தேர்ச்சி விகிதம் கூடியிருக்கிறது. பட்டம் படித்த மாணவர்களுடைய விகிதாச்சாரம் இன்றைக்கு தமிழகத்திலே கூடியிருக்கிறது. இந்தியாவிலே தமிழகம் கல்வியில் முதல் நிலை மாநிலம் என்ற பெயரை மாண்புமிகு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு எட்டியிருக்கிறது என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு அம்மா அவர்கள் இப்போ 4 தினங்களுக்கு முன்னால் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்த தேர்தல் அறிக்கையில் எண்ணற்ற சமூக பொருளாதார திட்டங்களை சமூக பாதுகாப்பு திட்டங்களை மாண்புமிகு அம்மா அவர்கள் மக்களுடைய நலன் கருதி தமிழகத்தினுடைய வளர்ச்சி கருதி அறிவித்திருக்கிறாங்க. இதை போலதான் மாண்புமிகு அம்மா 2017 சட்டமன்ற தேர்தலை நாம் அப்பொழுது எதிர்நோக்கி இருந்த பொழுது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு அதில் எண்ணற்ற சமூக பாதுகாப்பு திட்டங்களை மக்களுடைய நலன் கருதி நாட்டுடைய நலன் கருதி அறிவித்தார்கள். அவைகளெல்லாம் இன்றைக்கு 100% மாண்புமிகு அம்மா அவர்கள் அது பூரா நிறைவேற்றியிருக்கிறாங்க. இப்பொழுதும் தேர்தல் அறிக்கை நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. இந்த தேர்தல் அறிக்கையும் மாண்புமிகு அம்மா அவர்கள் உறுதியாக 100% நிறைவேற்றுவார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒன்றை சொன்னால் அதை செய்து காத்திருந்த மகத்தானது உன்னதமான தலைவர் தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் என்பதனை நாமெல்லாம் கண்கூடாக கண்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டிப்பட்டி தொகுதிக்கு மிகப்பெரிய பெருமை இருக்கிறது. நம்முடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை முதலமைச்சராக்கிய தொகுதியில் நம்முடைய ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி தான். மாண்புமிகு இன்றைக்கு 28 ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் செயலராக இருந்த அத்தனை சோதனைகளையும் வேதனையும் தாங்கிக் கொண்டு சுயநலமே இல்லாமல் பொதுநலமாக மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற கழகத்தையும் ஆட்சியும் கட்சியும் இன்றைக்கு மிக உயர்ந்த நிலையில் உன்னத நிலையில் கொண்டு போய் நிலைநிறுத்திருக்கின்றார்கள். இதையும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்களும் நம்முடைய ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் நின்றுதான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதையும் ஆக இந்த சட்டமன்ற ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வீர வரலாற்றில் ஒரு தனி சிறப்பான வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே 234 தொகுதிகளிலும் மாண்புமிகு அம்மா அவர்கள் உறுதியாக வெற்றி பெறுவார்கள். அதிலும் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில்தான் அதிகமான வாக்குகள் பெற்ற தொகுதி என்ற பெயரினை தயவு கூர்ந்து நீங்கள் எல்லாம் பெற்றுத்தர வேண்டும், உறுதியாக பெற்றுத்தருவீர்கள் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது என்பதனை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு அம்மா இப்ப நம்முடைய தேர்தல் அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறாங்க. ஏழை பெண்களுடைய திருமணம் ஏழ்மையின் காரணமாக தடைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக திருமண நிதி உதவியாக 25,000 ரூபாயும் அந்த மணப்பெண் பட்டதாரி பெண்ணாக இருந்தால் 50,000 ரூபாயும் தாலிக்கு தங்கம் இந்த 5 வருடமாக நிறைவாக மாண்புமிகு அம்மாவில் கொடுத்து வந்தார்கள். இனிமேல் மாண்புமிகு அம்மாவுடைய நல்லரசு அமைந்தவுடன் 4 கிராம் தங்கம் 8 கிராம் தங்கமாக உயர்த்தி வழங்கப்படும் ஒரு பவுன் உயர்த்தி வழங்கப்படும் மாண்புமிகு அம்மா அறிவிச்சிட்டாங்க. 100 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தினால் இன்னும் மின்சார கட்டணம் இல்லை, யாரும் கட்ட தேவையில்லை. சிறு குறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று மாண்புமிகு அம்மாவில் அறிவித்து விட்டார்கள். உலமாக்களுக்கு பென்ஷன் 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று மாண்புமிகு அம்மாவில் அறிவித்து விட்டார்கள். சத்துணவில் பல கலவை சாதங்களை மாண்புமிகு அம்மா அவர்கள் இன்றைக்கு நிறைவாக தந்தாங்க. நல்ல ருசியா இருக்கு, மாணவர்கள் சாப்பிட்டு மகிழ்ச்சியா இருக்காங்க, படிக்கிறாங்க.